ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி வரும் வாரங்களில் வரக்கூடிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சரவணன் சந்தியாவை மோட்டிவேட் பண்ணுறாரு. நீங்க தான் அந்த கப்பை வின் பண்ணுவீங்க சந்தியா, கண்டிப்பா நீங்க நம்ம ஊருக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரவணன் கொடுத்த உற்சாகத்துல இப்ப சந்தியாவுமே ரொம்ப நம்பிக்கையோட ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. டஃப்பான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க சந்தியாவுக்கு. எல்லா ட்ரைனிங் ஆஃபீஸருமே இப்போ ஸ்கை டைவிங் பண்ண சொல்றாங்க. கேண்டிடேட்டா அப்துல் போறாரு. அப்துல் ரொம்ப வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிடுறாரு. சந்தியாவோட டர்ன் இப்ப வருது. ஆனா சந்தியா ஃபர்ஸ்ட் ரொம்ப தயங்குறாங்க. இருந்தாலும் சரவணன் சொன்ன வார்த்தைகள்லாம் சந்தியாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. சிவகாமிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இப்ப யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா முழு நம்பிக்கையோட இப்போ ஸ்கை டைவிங் பண்றாங்க சந்தியா. சந்தியா இப்போ 15,000 அடியில இருந்து ஸ்கை டைவ் பண்ணிருந்திருப்பாங்க. மற்ற கேண்டிடேட்டை விட சந்தியா தான் அதிக உயரத்துல இருந்து ஸ்கை டைவ் பண்ணதுக்காக இந்த டாஸ்கை சந்தியா வின் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்ததா காட்டு பகுதியில கூட்டிட்டு போய் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ எல்லா ட்ரைனிங் ஆஃபீஸருக்குமே செய்யறதுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. காட்டுக்குள்ள ஒரு இடத்துலயுமே பிளாக் வச்சிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட பிளாக் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கேண்டிடேட் கையில ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் பார்த்து போறதுக்காக மேக்னெட்டிக் காம்பஸ்மே கொடுத்துருப்பாங்க. எல்லா கேண்டிடேட்மே அந்த டைரக்ஷன் காமிக்கிறத பார்த்து கரெக்டா ஓட ஆரம்பிக்கிறாங்க. சந்தியாவுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல வேற டைரக்ஷன் காமிக்குது, ஆனா மேப்ல வேற டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அப்துல் தான் சந்தியாவோட அந்த காம்பஸை வேற டைரக்ஷன் காமிக்கிற மாதிரி ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்துல் இப்போ பிளாக் எடுத்துட்டு ஆள சந்தோஷமா ஓடி வந்து கௌரி மேடம்கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. ஆனா அங்க வந்து பாக்குறப்ப ஆல்ரெடி அங்க ஒரு பிளாக் இருக்கு. பார்த்த உடனே இப்போ அப்துலுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. யார் அது நமக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு யோசிக்கிறாரு. பார்த்தா சந்தியா நிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்துல் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாவை அங்க பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல அப்துலுக்கு. சந்தியாவோட மேக்னெட்டிக் காம்பஸ்ல டைரக்ஷன் தப்பா காமிக்கிற மாதிரி தானே நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம், அப்புறம் எப்படி சந்தியா முதல்ல வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அப்துல் பண்ண தப்பை இப்போ கௌரி மேடம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்துல்ல அந்த ட்ரைனிங்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ண சொல்றாங்க. ஆனா சந்தியா இப்போ அப்துல்காக இறங்கி வந்து பேசுறாங்க. ஒரு தடவை அவரை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நான் செஞ்ச தப்ப இப்போ அப்துல் உணர்றாரு. சந்தியாவுக்கு கன் ஷூட் பண்றதுக்கு அவரே ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்துல டெரரிஸ்ட் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கௌரி மேடம பிணைய கைதியா கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்ப டெரரிஸ்ட் இருக்கிற ஏரியால இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க சந்தியாவும் அவங்களோட நண்பர்களும். அவங்க போற இடத்த எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அந்த டெரரிஸ்ட் வந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம போற இடத்த எப்படி டெரரிஸ்ட் ட்ராக் பண்றாங்க அப்படின்றத பத்தி இப்போ சந்தியா யோசிச்சு பாக்குறாங்க. சந்தியாவுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது மூலமா இப்போ டெரரிஸ்ட்ல ஒருத்தவங்க ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசரா நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை சந்தியா தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா ஜோதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுக்கப்புறமா ஜோதிய மிரட்டி இப்போ அந்த கௌரி மேடம் இருக்கிற இடத்துக்கு சந்தியாவும் அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸுமே போயிடுறாங்க. டெரரிஸ்டுக்கும் ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ் 2 பேருக்கும் நடுவுல இப்ப பெரிய சண்டையே வருது. 2 பேருக்கும் நடுவுல துப்பாக்கி சூடு நடக்குது. கௌரி மேடம் சொல்றாங்க, என்னோட ஒருத்தியோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க உயிரெல்லாம் பணைய வைக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரும் இங்க இருக்க வேணாம், எல்லாரும் கிளம்பி போயிருங்க அப்படின்னு கௌரி மேடம் சொல்றாங்க. இட்ஸ் மை ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்துல்மே இப்போ எல்லா ட்ரைனிங் ஆபீசருமே போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சந்தியா ரொம்ப தைரியமா அந்த டெரரிஸ்டுகளை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஜோதி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கௌரி மேடத்தோட தலையில கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போயிருங்க, இல்ல அப்படின்னா நான் கௌரி மேடம சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. பக்கத்துலயே அவங்க கேங் லீடருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. சந்தியா ரொம்ப தைரியமா இப்போ அந்த கேங் லீடரை ஷூட் பண்ணி கௌரி மேடத்தை காப்பாத்திடுறாங்க. ஜோதிய ஓமனக்குட்டன் அப்படின்றவரும் ஷூட் பண்ணிடுறாரு. சந்தியாவோட துணிச்சலான இந்த செயலுக்காக கௌரி மேடம் சந்தியாவை ரொம்ப பாராட்டுறாங்க. ஃபைனலா இப்போ எல்லா ட்ரைனிங்கும் முடிஞ்சு ஃபைனலா ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல கௌரி மேடம் பெஸ்ட் கேண்டிடேட்டோட நேம் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்துல் ரொம்ப நம்பிக்கையா அவருக்கு தான் அந்த கப்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா காத்துட்டு இருக்கிறாரு. நான் கௌரி மேடம் சொல்றாங்க, எல்லா டாஸ்க்லயுமே ரொம்ப துணிச்சலா வெற்றிகரமா செயல்பட்ட சந்தியாவுக்கு தான் இந்த கப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த டிராஃபி மட்டும் கிடையாது, அவங்க சொந்த ஊர்லயே ஐபிஎஸ் போஸ்டிங்குமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.